சொல்கிறேன், பாவத்தை மேற்கொள்வது ஒரு கடினமான காரியம். ஆனால் பாவத்தை விட்டு விலகி ஓடணும் அப்படின்னு நினச்சோன்னா அது கொஞ்சம் சுலபமான காரியம்னு நான் நினைக்கிறேன். நம்மளால் பாவத்தை மேற்கொண்டு அது கூட நம்மளால் சண்டை போட முடியாது. பட் அந்த பாவத்திலேருந்து நம்ம மேற்கொண்டு போகலாம். அதில் மெயினானது என்ன மாதிரி பாவம் அப்படின்னு பார்த்தோன்னா, பாலியல் ரீதியான பாவங்கள். இப்போது நம்மளுக்கு ஒரு பைபிள்லேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோசேப்பு எடுத்துக்கலாம். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை பார்க்கும்போது, யோசேப்பு அன்றைக்கு அந்த போர்த்திபார் மனைவியோடைய ஆசைக்கு இணங்காமல் அவர் என்ன பண்ணுறாரு, ஓடி போயிடுறாரு. அந்த பாவத்திலேருந்து அவர் ஓடி போனார். அந்த இடத்துல நின்று அவங்களுக்கு எடுத்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ இல்லை வாக்குவாதம் பண்ணுறதோ எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, அது ஒரு பாவம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நிமிஷம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் கூட அந்த இடத்துல நிற்காமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஓடி போயிடுறாங்க. ஸோ இவரால் ஈஸியாக என்ன பண்ண முடிஞ்சிச்சு, இந்த பாவத்தை மேற்கொள்ள முடிஞ்சது. ஒருவேளை அவங்க அங்கே நின்று எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு இருக்கும் போது கூட அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அவங்கள அறியாமல் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த பாவத்தில் விழுந்து போயிருக்கலாம். ஆனால் இன்னொரு எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். பாவத்தை மேற்கொள்ள நினைக்கிற நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், தாவீதை போல நம்ம விழுந்து போயிடுறோம் நிறைய காரியத்தில். தாவீதானவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் அவர் என்ன பண்ணிடுறாரு, அவருக்குள்ளேயும் பாவமான அந்த இச்சை வரும்போது அந்த இச்சை அவர் மேற்கொள்ள பார்க்குறாரு. அதை விட்டு அவர் ஓடி விலகி போகலை. அவர் ஓடி விலகி போகாமல் இருந்ததுனால என்ன ஆகுதுன்னா, பச்சைபாலோடைய கணவர் அவர் என்ன பண்ணிடுறாரு, கொன்று போட்டு அதுக்கப்புறம் பச்சைபாலையும் அவர் என்ன பண்ணுறாரு, அபகரித்து கொள்கிறார். இது பாவத்துக்குடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவரை கொண்டு போயிடுது. இதனால என்ன ஆகுதுன்னா, தேவனை விட்டு அவர் தூரம் போகிற காரியமாக இருக்குது, அவருடைய அபிஷேகத்தை இழந்து போகிற காரியமாக இருக்கிறது. அதனால தேவன் என்ன பண்ணுறாரு, நாத்தான் வேலை கொண்டு என்ன பண்ணுறாரு, அவனுடைய பாவத்தை உணர்த்துகிறார் ஆண்டவர். ஸோ இந்த இடத்துல நம்ம பாவத்தை 2 விதமாக 2 மனிதர்கள் நம்ம வேதாகமத்திலேருந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்த்தோம். எப்படி அவங்க மேற்கொள்கிறாங்க, ஒருத்தர் அதை விட்டு எப்படி விலகி போனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது இன்னொரு வசனம் இருக்குது புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம். திருப்பி நான் வாசிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு பாவத்தை நம்ம செய்யும் போது அந்த பாவம் நம்மளை எங்க கொண்டு போகுதுன்னா, மரணத்துக்கு ஏதுவாய் நம்மளை நடத்தி கொண்டு போகிறது. நம்ம எப்போ நீதியான காரியத்தை செய்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியத்தை செய்யும் போதுதான் அது நம்மளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகுது. நம்ம பாவத்தை செய்யும் போது நரகத்துக்கும் மரணத்துக்கும் ஏதுவாக நம்மளை வழிநடத்தி கொண்டு போகுது. அது மாத்திரம் இல்லை, அது அந்த பாவமானது நம்மளை என்ன பண்ணுமா, தேவனையும் நம்மை விட்டு தூரப்படுத்த, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தையும் இழந்து போகிறதுக்கு அது ஒரு ஏதுவான ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ அப்போ அந்த பாவமானது இவ்வளோ ஒரு வினமஸான இவ்வளோ ஒரு பாய்சனஸான ஒரு காரியம் தான் நான் சொல்லுவேன். மனுஷ குலத்தில் பாவம்